துறையாக இருந்தாலும் அந்த துறைக்கென்றே பிரத்யேகமான சாதனையாளர்கள் இருப்பார்கள். யாரும் செய்ய முடியாத அசாத்திய சாதனைகளை நிகழ்த்தி அந்த துறையின் நாயகர்களாய் ஜொலிப்பார்கள். ஆனால் அவர்களின் அந்த சாதனைக்கு பின்னால் கற்பனை செய்து பார்க்க முடியாத வெகு சாதாரணமான திருப்புமுனை சம்பவங்களும் நிகழ்ந்திருக்கும். அப்படிப்பட்ட சம்பவங்கள் நிகழாமல் இருந்திருந்தால் ஒரு அம்பேத்கரையோ ஒரு அப்துல் கலாமையோ அல்லது ஒரு கல்பனா சாவ்லாவை கூட இந்தியா பார்க்க முடியாமல் போயிருக்கும். அப்படி இந்திய மென்பொருள் துறையின் சாதனை மகுடத்தை ஏந்தி இருப்பவர்தான் இன்போசிஸ் நாராயணமூர்த்தி. இன்போசிஸ் எனும் மாபெரும் மென்பொருள் சாம்ராஜ்யத்தை கட்டமைத்து இந்திய மென்பொருள் துறையை உலக அரங்கில் தலைநிமிரச் செய்த இந்தியாவின் தகவல் தொழில்நுட்பத் துறையின் தந்தை நாராயணமூர்த்தி. சுதந்திரத்திற்கு பிறகான இந்தியா தகவல் தொழில்நுட்பத் துறையில் உலக நாடுகளுக்கே சவால் விடுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணமான ஒருவரை குறிப்பிடலாம் எனும்போது நாராயணமூர்த்தியை காண்பிக்கலாம். இந்த வார்த்தைக்கு 100% பொருத்தமானவர் நாராயணமூர்த்தி. ஆனால் மென்பொருள் சாம்ராஜ்யத்தை கட்டமைத்த நாராயணமூர்த்தியின் இளம் வயது கனவோ தாம் ஒரு அரசியல்வாதியாகி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதாக இருந்தது என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? ஆனால் அதுதான் உண்மை. அவர் பொறியியல் கல்வி முடித்து வேலை தேடிக் கொண்டிருந்த காலகட்டத்திலும் காதல் திருமணம் செய்து தோழியை கரம் பிடித்த தருணத்திலும் கூட அவருடைய ஆழ் மனது தாம் அரசியல்வாதியாகி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதையே அவருக்கு சொல்லிக் கொண்டிருந்தது. அப்படி அரசியல் மூலமாக சமூக சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்த நாராயணமூர்த்தி மென்பொருள் துறை வழியாக தனது கனவை நிறைவேற்றியதைத்தான் இந்த கதை விவரிக்கிறது. அந்த காலத்தில் ஆசிரியர்கள் உள்ளிட்ட படித்தவர்களை நம்பித்தான் எந்த ஒரு பகுதியைச் சேர்ந்த மக்களும் செய்திகளை அறிந்து கொள்ளும் வழக்கம் இருந்தது. அவர்கள் படித்ததை வீட்டு திண்ணையில் அமர்ந்து மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அனைவரும் அதனை கூர்ந்து கவனிப்பார்கள். அப்படித்தான் 1945ஆம் ஆண்டும் சுதந்திர போராட்டம் குறித்து மைசூர் மாகாணத்துக்கு உட்பட்ட சித்தலகட்டா பகுதி மக்கள் ஆசிரியர் ராமாராவிடம் கேட்டு தெரிந்து கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர். ஆசிரியர் ராமாராவின் முழு பெயர் நாகவர ராமாராவ். பள்ளி ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருந்த ராமாராவுக்கு கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்களில் தனது மாணவர்களை சாதனையாளர்களாக மாற்றிவிட வேண்டும் என்கிற உத்வேகம் இருந்தது. நாள்தோறும் புதிய புதிய சூத்திரங்களை மாணவர்களுக்கு கற்றுத்தருவதை வழக்கமாக கொண்டிருந்தார் ராமாராவ். அது சுதந்திர போராட்ட காலம் என்பதால் அவரிடம் அரசியல் குறித்த தகவலை கேட்டு தெரிந்து கொள்பவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து இந்தியா சுதந்திரம் பெற்றுவிடும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று தங்களுக்கு தாங்களாகவே சமாதானம் சொல்லி செல்வார்கள். நாட்டின் மீது மிகுந்த பற்று கொண்டவராகவும் இருந்தார் ராமாராவ். அப்படி அப்பகுதி மக்களின் தகவல் பெட்டகமாய் விளங்கிய ராமாராவுக்கு 5வது முறையாக தாம் கருத்தரித்திருப்பதாக மனைவி பரவதம்மா சொன்னபோது இருக்கிற பிரச்சனையில் இது வேறையா என்றுதான் அவருக்கு தோன்றியது. ஒரு புறம் கவலையும் மற்றொரு புறம் குழப்பமுமாக கழிந்தாலும் புதிய குழந்தையின் வரவை எதிர்நோக்கி காத்திருக்க ஆரம்பித்தது அக்குடும்பம். சரியாக இந்தியா சுதந்திரம் பெற ஒரு ஆண்டுக்கு முன்பு 1946ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் தேதி ராமாராவ் பரவதம்மா தம்பதிக்கு மகனாக பிறந்தார் நாராயணமூர்த்தி. சுதந்திர இந்தியாவை விட நாராயணமூர்த்திக்கு ஒரு வயது அதிகம். நாராயணமூர்த்திக்கு பிறகு ராமாராவ் பரவதம்மா தம்பதிக்கு மேலும் 3 குழந்தைகள் பிறந்தன. ஆகையால் 8 குழந்தைகள். ராமாராவின் வயதான தாயார் உட்பட அந்த குடும்பத்தில் மொத்தம் 11 பேர். அத்தனை பேருக்கும் சேர்த்து ராமாராவ் ஒருவரே உழைக்க வேண்டியிருந்தது. அவர் ஒருவரின் சம்பளத்தை நம்பியே அந்த குடும்பத்தின் வண்டி ஓடிக்கொண்டிருந்தது. ஒற்றையாள் சம்பளத்தில் அனைத்தையும் சாதிப்பது என்றால் முடிகிற காரியமா? ஆனால் அத்தனை சிரமங்களுக்கு மத்தியிலும் தன் பிள்ளைகள் நன்றாக கல்வி பெற்றுவிட வேண்டும் என விரும்பினார் ராமாராவ். அது நடுத்தர குடும்பம், வறுமையான சூழல் என்றாலும் தந்தை ஆசிரியர் என்பதால் அனைத்து பிள்ளைகளுக்கும் கல்வியின் முக்கியத்துவம் தெரிந்திருந்தது. எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நம்மை நாமே விடுவித்துக் கொள்ள கல்வி ஒன்றுதான் வழி என்பதை அனைத்து குழந்தைகளுமே அறிந்திருந்தனர். அப்படித்தான் நாராயணமூர்த்திக்கும் கல்வி மீதான ஆர்வம் ஏற்பட்டிருந்தது. நமக்காக மட்டுமின்றி மற்றவர்களுக்காகவும் சிந்திக்க வேண்டும், நேர்மையாகவும் கண்ணியமாகவும் வாழ வேண்டும், எக்காரணம் கொண்டும் பொய் சொல்லக்கூடாது, எப்போதும் உண்மையாகவே இருக்க வேண்டும், எந்தவித தியாகங்களுக்கும் தயாராக இருக்க வேண்டும். இப்படி சிறு வயதில் நாராயணமூர்த்திக்கு அவருடைய பெற்றோர்கள் போதித்த விஷயங்கள் ஏராளம். ராமாராவ் அவ்வப்போது மாற்றலாகி வேறு ஊருக்கு செல்ல வேண்டியிருந்தது. அதனால் பிள்ளைகளின் கல்வியும் வேறு வேறு பள்ளிகளில் தொடர்ந்தது. மைசூர், மதுரை, தும்கூர், மாண்டியா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இருந்த அரசு பள்ளிகளில் சேர்ந்து படித்தார் நாராயணமூர்த்தி. எந்நேரமும் புத்தகமும் கையோடுதான் அவரை பார்க்க முடியும். சிறு வயதில் இருந்தே நாராயணமூர்த்திக்கு திரைப்படங்கள் போன்ற பொழுதுபோக்குகளில் ஆர்வமும் இருக்கவில்லை. அது பிராமண குடும்பம் என்பதால் ஊரில் உள்ள மற்ற பிள்ளைகள் போன்று விளையாட்டு உள்ளிட்டவற்றில் அதிக ஆர்வமும் காட்டவில்லை. பள்ளியில் புத்திசாலி மாணவன் என பெயரெடுத்த நாராயணமூர்த்திக்கு அறிவியலும் கணிதமும் கைவந்த கலையாக இருந்தது. அது அப்பாவிடம் இருந்து வந்திருக்கலாம் என ஆசிரியர்களே பேசிக் கொண்டனர். ஆகையால் மாணவர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகம். இயல்பிலேயே கூச்ச சுபாவம் கொண்ட நாராயணமூர்த்தி படிப்பில் மட்டும் எப்போதும் மற்ற மாணவர்களை விட ஒரு அடி முன்னால் இருப்பார். எல்லா வகுப்புகளிலும் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்ற நாராயணமூர்த்தி 10ஆம் வகுப்பு தேர்வில் மாநிலத்திலேயே 4வது மாணவராக தேர்ச்சி பெற்ற போது முதல் 3 இடங்களில் தனது மகன் ஏன் வரவில்லை என அவரது தந்தைக்கு ஏமாற்றம் ஏற்பட்டது. அடுத்த பொதுத் தேர்வில் மாநிலத்தில் 3வது இடம். இப்போதும் தந்தை ராமாராவுக்கு அதே கவலை. இந்த முறை ஏன் முதலிடம் பெறவில்லை என்பதாக இருந்தது தந்தையின் கவலை. மகன் முதலிடம் பெற வேண்டும் என்பதே அவரது விருப்பமாக இருந்தது. தன்னுடைய உறவினர் போல நாராயணமூர்த்தியும் அரசு வேலைக்கு செல்ல வேண்டும் என விரும்பினார் ராமாராவ். ஆனால் நாராயணமூர்த்தியோ தான் IITயில் படித்து பெரிய பொறியியலாளராக ஆக வேண்டும் என்கிற கனவு. அதற்கு அன்றைய இந்தியாவின் கல்வி சூழலும் ஒரு காரணம் என்று சொல்லலாம். இப்போது போன்று நினைத்தால் பொறியியல் சேர முடியும் என்கிற நிலை அப்போது கிடையாது. பொறியியல் படிப்பவர்கள் ஆய்வுகளில் ஈடுபட்டு தங்களை சிறந்த ஆய்வறிஞர்களாக வெளிப்படுத்திய தருணம் அது. ஆகையால் அந்த சிந்தனை நாராயணமூர்த்தியையும் ஆக்கிரமித்தது. ஆகையால் அந்த கனவை நோக்கி தன்னை தயார்படுத்திக் கொண்டார் நாராயணமூர்த்தி. கடுமையாக படித்ததன் மூலம் இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் எழுதிய IIT நுழைவுத் தேர்வில் இந்திய அளவில் 17வது இடம் பிடித்து பெருமை சேர்த்தார் நாராயணமூர்த்தி. இந்திய அளவில் 17வது இடம் என்றால் சும்மாவா? அரசு நிதி உதவியுடன் IITயில் சேர்ந்து மின்னணு துறையில் இளங்கலை பொறியியல் படித்தார். பணத்தை தண்ணீராக இறைத்து கல்வி கற்கும் மாணவர்களுக்கு மத்தியில் கட்டணம் செலுத்துவதே பெரும் கஷ்டம் என்ற சூழலில் படித்த நாராயணமூர்த்தி பின்னாளில் இந்திய IT துறையை வழிநடத்தப் போகிறவர் என்று அப்போது யாருக்கும் தெரியவில்லை.
இளம் பொறியியல் முடித்த கையோடு கான்பூரில் உள்ள IIT-யில் சேர்ந்து 1969ஆம் ஆண்டு முதுகலை கணினி பொறியியல் கல்வியை முடித்தார். அவர் கல்வி கற்று முடித்த தருணத்தில் கணக்கிலடங்காத வேலைவாய்ப்புகள் அவருக்காக காத்திருந்தன. அதற்கு காரணம் அப்போது இந்தியாவில் கணினி சார்ந்த பொறியியலில் குறைந்த வல்லுநர்களே இருந்தன. ஆகையால் HMT, டெல்கோ, ஏர் இந்தியா உள்ளிட்ட சில நிறுவனங்கள் அதிக சம்பளத்திற்கு அவரை வேலைக்கு எடுக்க தயாராக இருந்தன. ஆனால் அனைத்து வாய்ப்புகளையும் ஒதுக்கி தள்ளினார் நாராயணமூர்த்தி. இதனைத் தொடர்ந்து IIM அகமதாபாத் நிறுவனத்தில் சிஸ்டம் புரோகிராம் பிரிவில் தலைமை பொறுப்பில் பணியாற்றினார். அப்போது இந்தியாவிலேயே முதன்முறையாக அகமதாபாத்தில் உள்ள இந்திய வணிக வேளாண்மை நிறுவனத்தை கணினி முறைப்படுத்தினார் நாராயணமூர்த்தி. இது உலகிலேயே ஹார்வர்ட் மற்றும் ஸ்டான்ஃபோர்ட் கல்லூரிகளுக்கு அடுத்த 3வது வெற்றிகரமான நடவடிக்கையாகும். IIM-இல் சேர்ந்ததுதான் தமது வாழ்க்கையின் மிக முக்கியமான திருப்புமுனை என்று அவர் தெரிவித்தார். அதற்கு பொருத்தமான பல நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பித்தன. சுமார் 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1972ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் உள்ள SASA நிறுவனத்தில் சேசா நிறுவனத்தில் பணிக்கு சேர்ந்தார் நாராயணமூர்த்தி. அங்கு சார்லஸ் டிகோலே விமான நிலையத்தில் ஏர் கார்கோ விமானங்களை கையாள்வது குறித்த முறையை வடிவமைப்பதில் முக்கிய பங்காற்றினார். 1970களுக்கு பிறகு சர்வதேச அளவிலான நிறுவனங்களில் அவரது பணி தொடர்ந்ததால் நிறுவனங்கள் குறித்த மதிப்பீடுகளும் வேலைவாய்ப்புகள் மற்றும் திறன்கள் குறித்த புதிய பார்வையும் அவருக்கு ஏற்பட்டது. மேற்கத்திய நாடுகளின் ஆய்வு முறையிலிருந்து புதிய பரிமாணங்களை கற்றுக்கொண்ட நாராயணமூர்த்தி அதனை தனது சொந்த நாட்டில் செயல்படுத்த விரும்பினார். இதனைத் தொடர்ந்து இந்தியா திரும்பிய அவர் தன்னுடைய 30வது வயதில் சாப்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தை தொடங்கினார். ஆனால் 1.5 ஆண்டுகளிலேயே அந்த நிறுவனத்தை இழுத்து மூட வேண்டிய நிலை ஏற்பட்டது. குறுகிய காலத்திலேயே தோல்வியை சந்தித்தது அவரை மனதளவில் பாதித்திருந்தது. ஆனால் சோர்ந்து விடவில்லை. தனக்கும் தன்னுடைய லட்சிய கனவுகளுக்கும் நடுவே பணம் தடையாக இருப்பதாக நாராயணமூர்த்தி நினைத்தார். சிறு வயதிலிருந்தே இந்த பிரச்சனை அவரை விடாமல் துரத்திக் கொண்டிருந்தது. இதனையடுத்து புனேவில் உள்ள பட்னி கம்ப்யூட்டர் சிஸ்டம் நிறுவனத்தில் இணைந்து பணியாற்ற தொடங்கினார். அங்குதான் அவர் தொழிலதிபர் ஆவதற்கான அடுத்த முயற்சிக்கான சிந்தனை ஆழமாக வேரூன்றியது. மென்பொருள் துறையில் உலகத்தரத்தில் செயல்படக்கூடிய ஒரு நிறுவனத்தை தொடங்க வேண்டும். பட்னி நிறுவனத்தின் மென்பொருள் பிரிவு தலைவராக இருந்த நாராயணமூர்த்தி தனக்குள் திரும்ப திரும்ப அசை போட்டுக் கொண்டிருந்த விஷயம் இதுதான். உலகத்தரத்தில் செயல்படக்கூடிய ஒரு நிறுவனத்தை தொடங்க வேண்டும். வாழ்க்கை ஓட்டத்தில் பிழைப்புக்காக வேலை செய்வது அல்லது லட்சியத்தை அடைவதற்காக உழைப்பது, இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்தாக வேண்டும். என்ன செய்வது? லட்சியத்தை அடைய முயற்சிக்கலாம் என முடிவெடுத்தார் நாராயணமூர்த்தி. அந்த நிறுவனத்தில் தனக்கு நெருங்கிய திறன் வாய்ந்த 6 நண்பர்களிடம் இந்த விஷயத்தை சொன்னார். ஆனால் வெறும் சம்மதத்தையும் உயர் நோக்கங்களையும் மட்டும் வைத்துக் கொண்டு மென்பொருள் தொழிலில் களமிறங்கிவிட முடியாது. கடுமையான உழைப்பு வேண்டும். உழைப்பு உழைப்பு உழைப்பு, அது ஒன்றே தாரக மந்திரமாக இருக்க வேண்டும். அதற்கு முன்பு நம்மால் முடியும் என்கிற நம்பிக்கையும், ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட வேண்டும், அவ்வளவுதான். அப்போது அவருடைய மனைவி சுதா கர்ப்பமாக இருந்ததால் அவரை தனியே விட்டுவிட்டு செல்ல முடியாததால் புனேயில் ஒரு வீடு பார்த்து அதிலேயே அலுவலகமும் தொடங்கினார். 1981ஆம் ஆண்டு 70,000 ரூபாய் முதலீட்டில் 6 மென்பொறியாளர்களுடன் நாராயணமூர்த்தியின் முயற்சியில் இன்ஃபோசிஸ் நிறுவனம் தனது முதலடியை எடுத்து வைத்தது. அதன் முதல் தலைமை செயல் அதிகாரியாக பொறுப்பேற்று நாராயணமூர்த்தி வழிநடத்தினார். நிறுவனத்தை தொடங்கிவிட்டோம் என்பதற்காக அவர்கள் களைப்பாறவில்லை. சந்தை வாய்ப்புகளை தேடி பல்வேறு இடங்களுக்கும் பயணித்தனர். வெளிநாடுகளில் ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா என தேடினர். ஆனால் இந்த நிறுவனத்தை தொடங்கியதற்கு பின்னால் அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் கொஞ்ச நஞ்சமல்ல. இந்த விஷயத்தை அவருடைய மனைவி சுதாவிடம் சொன்னபோது ஒரு கணம் தூக்கி வாரி போட்டது சுதாவுக்கு. இப்படி ஏற்கனவே ஒருமுறை சுதாவின் தந்தையிடம் நாராயணமூர்த்தி சொன்னபோது இவர்களின் திருமணத்துக்கு சம்மதிக்கவே அவர் மறுத்திருந்தார். ஒரு வழியாக தந்தையிடம் பிடிவாதமாக இருந்து நாராயணமூர்த்தியை திருமணம் செய்து கொண்டார் சுதா. திருமணத்துக்கு பிறகு ஒன்றும் அத்தனை கஷ்டம் ஏற்பட்டு விடவில்லை. திருமணத்துக்கு முன்பாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், அரசியலில் ஈடுபட வேண்டும் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்த நாராயணமூர்த்தி திருமணத்துக்கு பிறகு மென்பொருள் நிறுவனத்தில் நல்ல வேலையில் தான் சேர்ந்தார். அதனால் குடும்பம் சிரமம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் நாராயணமூர்த்திக்கு தான் நிம்மதி இல்லை. ஆகையால் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தும் வகையில் ஏதாவது செய்தாக வேண்டும் என்னும் முடிவுக்கு வந்து மனைவி சுதாவிடம் இது குறித்து தெரிவித்த போது முதலில் வேண்டாம் என தடுத்தார் சுதா. ஏற்கனவே நாராயணமூர்த்தி ஆரம்பித்த சாப்ட்ரானிக்ஸ் நிறுவனம் மூடப்பட்டதால் சுதாவுக்கு அடிமனதில் அச்சம் ஏற்பட்டது. இந்த மனுஷன் ஏன் எப்போதும் கம்பெனி ஆரம்பிக்க வேண்டும் என அலைந்து கொண்டிருக்கிறாரோ என தலையில் அடித்துக் கொண்டார். அது தவிர புதிய நிறுவனம் தொடங்குவதென்றால் போதிய பணம் வேண்டுமல்லவா? சுதா அப்போது கர்ப்பமாக இருந்தார். மேலும் நாராயணமூர்த்தியின் சகோதரிகள் சிலருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய கட்டாயமும் இருந்தது. அதனால் செலவுகளை குறைக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. ஆனால் நாராயணமூர்த்தியோ தனது முடிவில் உறுதியாக இருந்தார். அந்த சமயத்தில் பணம் கிடைக்காமல் அடைந்தபோது தாம் பார்த்து சேர்த்து வைத்திருந்த 10,000 ரூபாய் பணத்தை கணவனிடம் கொடுத்து நிறுவனம் ஆரம்பிக்க உதவினார் சுதா. அந்த 10,000 ரூபாய் தான் இன்ஃபோசிஸ் நிறுவனம் உருவாக நாராயணமூர்த்தி சார்பில் கொடுக்கப்பட்ட மூலதனமாக இருந்தது. இதனிடையே 1982ஆம் ஆண்டு டெல்கோ நிறுவனத்திலிருந்து வேலையை ராஜினாமா செய்தார் சுதா. புனேயில் வால்சன் குழும நிறுவனத்தில் இணைந்த அவர் மற்ற நேரங்களில் கணவருக்கு உதவியாக இருந்தார். ஆரம்பத்தில் அத்தனை பெரிய வெற்றி எதுவும் கிடைத்துவிடவில்லை. தொழிலுக்கு புதுசு என்பதால் இவர்களை நம்பி வேலை தருவதில் வெளிநாட்டு வாடிக்கையாளர்கள் தயக்கம் காட்டினர். நீங்கள் இதற்கு முன்பு எந்த நிறுவனத்தில் பணியாற்றினீர்கள் என கேள்வி மேல் கேள்வி கேட்டு துளைத்தெடுத்தனர். 1990களுக்கு முன்பு வரை ஆமை வேகத்தில் பயணித்த இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் வளர்ச்சி 90களுக்கு பிறகான இந்திய அரசின் பொருளாதார தாராளமய செயல்பாடுகளால் வேகமெடுக்க ஆரம்பித்தது. மூர்த்தி தனது நிறுவனத்தின் சேவைகளையும் வாடிக்கையாளர் தளத்தையும் விரிவுபடுத்தினார். பல வெளிநாட்டு வணிக நிறுவனங்களுடன் ஆலோசனை நடத்தி அமைப்புகளாக ஒருங்கிணைத்தார். மென்பொருள் சேவை நிறுவனங்களின் தேசிய சங்க தலைவராக 1992 முதல் 1994 வரை பதவி வகித்தார். நிறுவனத்தின் வளர்ச்சியை நோக்கிய நாராயணமூர்த்தியின் செயல் திட்டங்களால் நிறுவனம் அடுத்தடுத்த கிளைகளுடன் பறந்து விரிந்தது. தேவையான கணினி வல்லுநர்களை மிகவும் கவனமாக தேர்வு செய்தார் நாராயணமூர்த்தி. எப்போதும் சிறந்த கல்வி நிறுவனங்களில் இருந்து மிகச்சிறந்த பொறியாளர்களை தேர்ந்தெடுப்பது என்ற கொள்கையில் உறுதியாக இருந்தது இன்ஃபோசிஸ். அதில் பணிபுரிந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் சிறந்து விளங்கினார்கள். நாள் முழுதும் கடினமாக உழைப்பவர்கள் அடுத்த நாள் வரும்போது உற்சாகத்துடன் வர வேண்டும் என்பதில் நாராயணமூர்த்தி எச்சரிக்கையுடன் இருந்தார். அதனால் ஊழியர்களின் திறமைக்கு ஏற்ப ஊதியம் உயர்த்தி வழங்கப்பட்டது.
எல்லா விதத்திலும் சிறந்த பணிச்சூழலை உருவாக்கி கொடுத்தார் நாராயணமூர்த்தி. இந்திய தொழில்துறையில் முதல் முறையாக ஒரு புரட்சிகரமான திட்டத்தை கொண்டு வந்தார் நாராயணமூர்த்தி. நிறுவனத்தின் வளர்ச்சியையும் லாபத்தையும் அதில் பங்காற்றும் எல்லோரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த திட்டம் இந்தியாவை பொறுத்தவரை புதிய திட்டம். இந்த நடைமுறை அமெரிக்காவில் உள்ள நிறுவனங்களில் சர்வசாதாரணமானது. இதன்படி இன்போசிஸ் நிறுவனத்தின் பங்குகளை ஊழியர்கள் வாங்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. அதாவது இன்போசிஸ் நன்றாக செயல்பட்டு லாபம் வரும் பட்சத்தில் அனைவருக்கும் பிரித்து தருவது என ஏற்பாடு. இப்படி தனது லாபத்தை பெட்டிக்குள் பூட்டி வைக்காமல் அனைவருக்கும் பகிர்ந்து மகிழ்ந்த முதல் இந்திய மென்பொருள் நிறுவனம் இன்போசிஸ் தான். இதனால் இந்தியா மற்றும் உலக மென்பொருள் சந்தையில் இன்போசிஸ் கொடி கம்பீரமாக பறந்து கொண்டிருந்தது. 1994 ஆண்டு முதல் 1997 வரை அந்நிறுவனத்தின் வளர்ச்சி 3 மடங்காக அதிகரித்தது. வெளிநாடுகளிலும் தனது அலுவலகங்களை இன்போசிஸ் தொடங்கியதால் பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தது. இந்தியாவில் இருந்து அமெரிக்க நிறுவனங்களுக்கு வேலை செய்யும் இளைஞர்களுக்கு மத்தியில் இந்திய நிறுவனத்தில் வெளிநாட்டினர் பணியாற்றும் சூழலை ஏற்படுத்தினார் நாராயணமூர்த்தி. இதன் விளைவாக 1999 ஆண்டு அமெரிக்காவைச் சேர்ந்த சர்வதேச பங்குச்சந்தையான நாஸ்டாக்கில் முதல் முறையாக இன்போசிஸ் பட்டியலிடப்பட்டது. இந்தியாவிலிருந்து நாஸ்டாக்கில் பட்டியலிடப்பட்ட முதல் நிறுவனம் இன்போசிஸ் மட்டுமே. அடுத்த ஆண்டிலேயே ஆசியா வீக் இதழ் உலகின் சக்தி வாய்ந்த 50 தொழிலதிபர்கள் பட்டியலில் ஒருவராக நாராயணமூர்த்தியை அறிவித்தது. பிசினஸ் வீக் நிறுவனம் 1998 ஆண்டு முதல் 2000 ஆண்டு வரை தொடர்ந்து 3 ஆண்டுகள் ஆசியாவின் நட்சத்திரம் என்று புகழ ஃபார்ச்சூன் பத்திரிகை ஆசியாவின் சிறந்த தொழிலதிபர் என நாராயணமூர்த்தியை கொண்டாடியது. 2 அறைகளை கொண்ட ஒரு சிறிய வீட்டில் தொடங்கப்பட்ட இன்போசிஸ் நிறுவனம் 1993-94 ஆண்டுகளில் பெங்களூரில் சகல வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட கட்டடமாக வளர்ந்தது. தற்போது சுமார் 50 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பகுதியில் பெங்களூரில் அதன் தலைமையகம் பறந்து விரிந்திருக்கிறது. சீனா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் உட்பட 22 நாடுகளில் அலுவலகங்களை கொண்டுள்ள இந்நிறுவனம் சுமார் 2 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு அளித்து வருகிறது. சமூக பொறுப்பில்லாத ஒரு நிறுவனம் எவ்வளவு வளர்ச்சியடைந்தாலும் அது முழுமையடையாது என்பது நாராயணமூர்த்தியின் கொள்கை. இந்தியாவை போன்ற ஒரு நாட்டில் சராசரிக்கும் அதிகமான மக்களுக்கு போதுமான வசதிகள் கிடைக்கவில்லை. உணவு, உடை தொடங்கி மருத்துவ வசதி வரை பெரும்பாலானோருக்கு நிறைவேறாத கனவாகவே உள்ளது. இந்த நிலையை போக்க வேண்டும் என்றால் இருக்கிறவர்கள் இல்லாதவர்களுக்கு உதவ வேண்டும் என நினைத்தார் நாராயணமூர்த்தி. இதனையடுத்து பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. சமூக நிலையில் பின்தங்கியவர்களுக்கும் பெண்களுக்கும் சேவை செய்வதே அதன் இலக்கு. அதனை செயல்படுத்த ஒரு அறக்கட்டளையும் அதனை கவனிக்க நாராயணமூர்த்தியின் மனைவி சுதாவும் நியமிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து கல்வி உதவி, பொருளாதார உதவி, மருத்துவ உதவி என ஏழை மக்களுக்கான உதவிகளை தேடி தேடி செய்தது இன்போசிஸ் அறக்கட்டளை. இப்படி சமூக சேவைக்காக உள்நாடு மட்டுமல்லாமல் சர்வதேச அளவிலும் பல்வேறு விருதுகளையும் வென்றது அந்நிறுவனம். ஆனால் இது போன்ற எந்த விருதுகளும் தனக்குள் கர்வத்தை ஏற்படுத்த இடம் கொடுக்காதவர் நாராயணமூர்த்தி. ஐடி துறையில் சேவையை பாராட்டி இந்திய அரசு சார்பில் 2000 ஆண்டு பத்மஸ்ரீ விருதும் 2008 ஆண்டு பத்ம விபூஷன் விருதும் அவருக்கு வழங்கப்பட்டது. இதேபோன்று இங்கிலாந்து, பிரான்ஸ், கனடா, இந்திய கூட்டமைப்பு, ஆசியான் அமைப்பு என விருது பட்டியல்கள் நீள்கின்றன. இன்போசிஸ் நிறுவனத்திலிருந்து கடந்த 2014 ஆண்டு ஜூன் மாதம் ஓய்வு பெற்றார் நாராயணமூர்த்தி. அந்த சமயத்தில் நிறுவனத்தின் இணை நிறுவனரான ஷிபுலால் தலைமை நிர்வாகியாக பதவியேற்றார். அவரால் நாராயணமூர்த்தியின் கொள்கைகளுக்கு ஏற்ப நிறுவனத்தின் வளர்ச்சியை அதிகரிக்கவும் மென்பொருள் துறையில் இருந்த நிச்சயமற்ற சூழ்நிலையை சமாளிக்கவும் முடியவில்லை. மேலும் நிர்வாக பொறுப்பில் இருந்தவர்கள் பலரும் நிறுவனத்திலிருந்து வெளியேற ஆரம்பித்ததால் இந்த அசாதாரண சூழ்நிலையை உணர்ந்த நாராயணமூர்த்தி தன் மகன் ரோஹனை நிர்வாக உதவியாளராக நியமித்தார். பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் நிறுவனத்தில் நிர்வாக சீர்திருத்தங்களை செய்யவும், நிறுவனத்தின் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும், செலவினங்களை குறைக்கவும் தொடர்ந்து தனது ஆலோசனைகளை வழங்கி வருகிறார் நாராயணமூர்த்தி. பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் இன்போசிஸ் நிறுவனத்தின் பிக் பாஸாகவே இருக்கிறார் நாராயணமூர்த்தி. ஜப்பான், ஸ்பெயின், பிரேசில், சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் பல்கலைக்கழகங்களிலும் ஆலோசகராக இருந்து வரும் நாராயணமூர்த்தி இன்போசிஸ் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் எனும் அமைப்பை தொடங்கி அதன் தலைவராக இருந்து வருகிறார். இந்த அமைப்பின் மூலம் அறிவியலில் 6 பிரிவுகளில் ஆய்வு மற்றும் சாதனைக்காக விருது வழங்கி வருகின்றனர். தங்கப் பதக்கமும் விருதுக்கான முகவுரையுடன் சுமார் $1 லட்சம் மதிப்புக்கு இணையான இந்திய ரூபாய் ரொக்க பரிசாகவும் வழங்கப்படுகிறது. இந்தியாவில் ஆராய்ச்சியை அங்கீகரிக்க வழங்கப்படும் அதிகபட்ச ரொக்க பரிசு இதுதான். கடந்த ஆகஸ்ட் மாதம் கோரக்பூரில் நடந்த கருத்தரங்கில் பங்கேற்ற போது பேசிய நாராயணமூர்த்தி ஜனரஞ்சகமான பொருளாதார கொள்கைகளை கைவிட்டு நிபுணத்துவம் வாய்ந்த வகையில் மக்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் ஆதரவாக அரசு இருக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அத்துடன் சாதி மதம் கடந்து இந்தியர்களாக அனைவரும் அடையாளம் காணப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். தகவல் தொழில்நுட்பத் துறையில் 1000 நிறுவனங்கள் உருவாகலாம். அதனை வழிநடத்த எத்தனையோ வல்லுநர்கள் தலைமை ஏற்கலாம். ஆனால் யார் தங்களது அடையாளத்தை விட்டுச் செல்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். அந்த இன்போசிஸ் நாராயணமூர்த்தி இந்திய தகவல் தொழில்நுட்பத் துறையின் அடையாளம் என்றால் அது மிக இல்லை.